வணக்கம். நான் ஜோதிட ரத்னா ஷாம் பேசுறேன். மேஷம் முதல் மீன ராசி வரை இன்னைக்கு உங்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவது மேஷ ராசி. இன்னைக்கு நீங்க மிகுந்த உற்சாகத்தோட இருப்பீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை இன்னைக்கு விரைந்து முடிப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய சாதகமான சூழல் நிலவுது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். ஆனால் பேசும்போது கண்டிப்பாக நிதானம் தேவை. பழைய நண்பர்கள் ஒருவரை சந்திப்பதன் மூலமா மன மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்த பண வரவு தாமதப்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. குறிப்பாக உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தினா நற்பலன்களை பெறலாம். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்னைக்கு நீங்க எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் நிதானம் தேவைப்படும். பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பெரிய பலமா அமையும். சொத்து சம்பந்தமான இழுபறிகள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல திட்டமிடுவீங்க. தேவையற்ற செலவுகளை குறைச்சி சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது. உங்களோட பேச்சில் கனிவு இருந்தால் உறவுகளுக்குள்ள விரிசல் ஏற்படாம தவிர்க்கலாம். காரணம், சில சமயங்கள்ல நீங்க படபடன்னு பேசிடுவீங்க. அப்படி பேசாம நிதானமா பேசினா கொஞ்சம் விரிசல் வராம இருக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்க அனுபவசாலிகளின் ஆலோசனை பெறுவது சிறப்பு. உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். காதல் விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை தரும். இன்னைக்கு பொறுமை ஒன்றே உங்களுடைய தாரக மந்திரம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய தொடர் திறன் மற்றும் சமயோசித்த புத்தி கூர்மையா இருக்கும். ஏன்னா ராசிக்குள்ள இப்ப சந்திரன் போயிட்டு இருக்காரு இல்லையா, இன்னைக்கு குருவோட இணைஞ்சிருக்காரு. அதனால அலுவலகத்துல உங்கள் கருத்துகளுக்கு மேலதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா அனுகூலமான பலன்கள் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சகோதர வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அது எதிர்காலத்திற்கு உதவும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல நேரத்தை செலவிடுவதை தவிர்த்து வேலையில கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வீங்க. சமூகத்துல உங்கள் அந்தஸ்து உயரும். ஒரு சிறப்பான நாள் தான் இது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து நிதானமா செயல்படுங்க. ஏன்னா ராசிக்குள் சந்திரன் செல்வதால மனசு படபடன்னு தோன்றதெல்லாம் பேச வச்சிரும். அதனால யார்கிட்ட என்ன பேசுறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததா கடகராசி. இன்னைக்கு நீங்க சற்று உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழல் இருப்பதால மனதை அமைதியா வச்சுக்குங்க. வேலையில அதிக பணி சுமை இருந்தாலும் அதை சிறப்பா செய்து முடிப்பீங்க. பொருளாதார ரீதியா இன்றைக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும். வீண் செலவுகளை தவிர்க்கணும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் ஒரு முடிவுக்கு வரும். நிலுவையில் இருந்த அரசு உதவிகள் இன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் ஆரோக்கியத்துல சிறு மாற்றங்கள் ஏற்படலாம். முறையான ஓய்வு அவசியம். நண்பர்கள்கிட்ட ரகசியங்கள் பகிர்வதை தவிருங்க. நீங்க ஒரு விஷயம் சொல்ல போவீங்க, அது 2 3 வெவ்வேறு ஆட்கள் கிட்ட தவறா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனைவியின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது அவசியம். தியானம் மற்றும் யோகா செய்வது மன அழுத்தத்தை குறைக்க உதவும். கணவனா இருந்தா அவங்களுடைய உடல்நிலையை நீங்க பத்திரமா பார்த்துக்குங்க. பொறுமையுடன் இருந்தால் இன்றைய நாளை நீங்க சிறப்பா கையாளலாம். நன்றி. அடுத்ததா சிம்மராசி. இன்னைக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு பொன்னான நாளாக தான் உங்களுக்கு அமைய போகுது. உங்கள் தலைமை பண்பு அலுவலகத்தில் அனைவராலும் பாராட்டப்படும். நிலுவையில் இருந்த பழைய பாக்கிகள் வசூலாவதால பண நெருக்கடி நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும். பிள்ளைகளால பெருமை சேரும். புதிய வாகனம் அல்லது ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபகரமான செய்திகள் வந்து சேரும். உடல்நிலை சீராக இருக்கும். உற்சாகத்தோட காணப்படுவீங்க. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு புகழும் கௌரவமும் தேடி வரும். அடுத்ததா கன்னிராசி. இன்னைக்கு நீங்க செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் திட்டமிடல் மிக அவசியம். வேலையில சின்ன தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிறதால கவனமா செயல்படுங்க. நிதி நிலைமை ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. ஒரு டாபிக் பேச போய் அது 10 டாபிக்கா விசுரூபம் எடுக்கும். அதனால அப்ரப்டா கட் பண்ணிடுங்க. புதிய முதலீடுகளை இன்னைக்கு தள்ளி வைப்பது புத்திசாலித்தனம். உடல் ஆரோக்கியத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரலாம். கவனமா இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வுக்கான அறிகுறிகள் தென்படும். மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்த சந்தேகங்கள் நீங்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து மன நிம்மதியை பெறுவீங்க. நேர்மையான அணுகுமுறை உங்களை காப்பாற்றும். வணக்கம். அடுத்ததா துலாம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான நாளா அமையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். தொழில் ரீதியா புதிய கூட்டாளிகள் சேருவாங்க. அதன் மூலம் லாபம் பெருகும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. பங்கு சந்தை முதலீடுகள் ஓரளவு லாபத்தை தரும். வீட்டில் தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்கப்படும்.
ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிலுமே நியாயமா செயல்படுவது உங்கள் மதிப்பை கூட்டும். இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்திற்கு சாதகமா அமையும். அடுத்ததா விருச்சிக ராசி. இன்னைக்கு நீங்க மிகுந்த உற்சாகத்துடனும் உறுதியுடனும் தைரியத்துடனும் செயல்படுவீங்க. எத்தகைய சவால்களையும் முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு உண்டு. ஆனாலும் இன்னைக்கு சந்திராஷ்டமம் போயிட்டு இருக்கிறதுனால மனசு படபடன்னு வரும். ஏதாவது டென்ஷன் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகும். புதிய காரியங்களை தயவு செஞ்சு தள்ளி போட்டுருங்க. உங்களுக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தாலுமே கூட அதுல ஒரு சின்ன தவறுகள் இன்னைக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட பாராட்டை பெற்றாலுமே கூட ஒரு சின்ன டென்ஷன் அந்த பாராட்டை ஏத்துக்க முடியாம போயிடும். வீட்டில் கூட வீண் விவாதங்களை தவிர்த்துருங்க. பழைய பிரச்சனைகளை பத்தி அதிகமா பேசாதீங்க. யார்கிட்டயும் வீண் வம்புக்கு போகாதீங்க. இன்னைக்கு சிறு சண்டைகள் வந்தாலும் அது உடனே சரியாயிடும். கவலைப்படாதீங்க. உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆபத்து நடப்பது போல தெரிஞ்சா அதை தவிர்த்துருங்க. வாகனங்கள்ல செல்லும் போது வேகம் வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகி உங்கள் கை ஓங்கும். ஆரோக்கியம் பலப்படும். சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நாள் தான். அடுத்ததா தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும் நாளாக இருக்கும். ஆன்மீகத்திலையும் தத்துவத்திலையும் அதிக ஈடுபாடு கொள்வீங்க. வெளிநாடு செல்ல எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற தொடங்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றம் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் வரும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலமான பலன்களை தரும். பொருளாதார ரீதியாக இன்று மிகவும் பலமான நாளாக இருக்கும். உங்கள் நேர்மையான எண்ணங்கள் மற்றவர்களை ஈர்க்கும். யாராவது நெகட்டிவா பேசினா கூட நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுவீங்க. அது மற்றவங்களை ரொம்ப கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் பக்கம் இருப்பதால துணிந்து செயல்படுங்க. அடுத்ததா மகர ராசி. இன்னைக்கு நீங்க பொறுமையுடனும் கடின உழைப்புடனும் செயல்பட வேண்டிய நாள். வேலையில கூடுதல் பொறுப்புகள் வந்தாலும் அதை திறம்பட செய்து முடிப்பீங்க. பண விஷயத்துல சிக்கனமா இருப்பது நல்லது. ஏன்னா முக்கியமான நேரத்துல பணம் உங்க கைக்கு வராம ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்லையா? அதனால சிக்கனமா இருங்க. சேர்த்து வைங்க. நாளைக்கு பிரயோஜனப்படும் உங்களுக்கு. தேவையற்ற கடன்களை தவிர்க்கணும். குடும்பத்துல பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நன்மை தரும். ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சோர்வு ஏற்படலாம். சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. திருமண பேச்சுகள் சற்று தாமதமானாலும் நல்ல பலனை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மனைவியின் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு வலிமையை தரும். எதிலும் அவசரப்படாம நிதானமா செயல்பட்டா வெற்றி நிச்சயம். உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் இன்று கிடைக்கும். அடுத்ததா கும்பராசி. இன்னைக்கு உங்களுக்கு கற்பனை திறனும் தனித்துவமும் வெளிப்படும் நாளாக இருக்கும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து புதிய முயற்சிகளை தொடங்கி வெற்றி பெறுவீங்க. சமூகத்துல உங்கள் மதிப்பு மரியாதை உயரும். நிதி நிலைமையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சேமிப்பு உயரும். வாழ்க்கை துணையுடன் சிறு உல்லாச பயணம் செல்ல நேரிடலாம். குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் காணப்படுவது மகிழ்ச்சியை தரும். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்கள் பேச்சால மற்றவர்களை நீங்க எளிதில் கவர் பண்ணிடுவீங்க. இன்றைய நாள் முழுவதும் ஒருவித புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அடுத்ததா மீனராசி. இன்னைக்கு உங்களுக்கு அமைதியும் ஆன்மீக தெளிவும் கிடைக்கும் நாளாக இருக்கும். மனதிற்குள்ள இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் மறைந்து பணி சூழல் சுமூகமா மாறும். தான தர்மங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. அது மனதிற்கு நிம்மதியை தரும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். எதிர்பாராத உதவி ஒன்று நண்பரிடமிருந்து கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கலை மற்றும் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரும். கனவுகள் நனவாகும் காலம் இது. உங்கள் முயற்சிகளை கைவிடாதீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் கனிவாக பேசுவது உறவை மேம்படுத்தும். இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு உங்கள் கடமையை செய்யுங்க. வெற்றி கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க. லைக் போடுங்க. டெய்லி இது போன்ற அப்டேட்ஸ்க்கு எங்களோட இணைந்திருங்கள்.